கோல்ட் பர்ச்சேஸ் தான் ஜோஸ் ஆலுக்காஸ்க்கு வந்து போயிருந்தோம் ஒரு ஈவினிங் போல். ஸோ முந்தின நாள் போய் வந்து கடை க்ளோஸ் பண்ணும்போது போயாச்சு. அடுத்த நாள் போனோம். ஸோ எனக்காக அம்மா வந்து ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மோதிரம் என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பொதுவாக எனக்கு ஸ்டோன்ஸ் வச்ச இந்த மோதிரமே பிடிக்காது. பட் என்னன்னே தெரியல, இந்த மோதிரத்தை பார்த்தோன்னே ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து தோடை போட்டுட்டு மறுபடியும் ஒரு தோடு எடுத்தோம். அந்த தோடு தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே போகும்போதே இந்த தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் போனோன்னா எனக்கு இதே தோடு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு டைமண்ட் மூக்குத்தி வந்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு செயின் வந்து கை செயின் வந்து அந்துருச்சு. அதை போட்டுட்டு இந்த மாதிரி காப்பு டைப்பில் எடுத்துருந்தோம். ஏன்னா கை செயின் வந்து அடிக்கடி விட்டு போயிடுது, அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி காப்பு மாதிரி போட்டுட்டோம்னா நம்ம பொண்ணுங்க எப்படி வளையல் போடுவோமோ அந்த மாதிரி இருக்குது. நல்லா டைப்பாக இருந்துச்சு. இதே பார்த்திங்கன்னா மண்டே வந்து வளைகாப்பு. ஸோ அதுக்கெல்லாம் வளையல் கட்டி ஒரு பெட்டியில் போட்டு அடுக்கி வச்சாச்சு. இந்த விளாக்